வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கி கன்னி தெய்வ வழிபாடு. நிறைய பேர்கள் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை பற்றி நிறைய கேட்குறாங்க. கன்னி தெய்வம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு புரியலை. கிட்டத்தட்ட இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் இப்போ எல்லாரும் பிறக்கிறோம், பிறந்து நீண்ட காலம் நம்ம பூமியில் வாழ்கிறோம். ஆனால் ஒரு சில குழந்தைகள் பூமியில் அவ்வாறு வாழ்வதில்லை. நோய் வந்தோ, விபத்துக்கள் நடந்தோ அவங்கெல்லாம் மடிந்து போகிறாங்க, இறந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட சிறு வயசு பெண் குழந்தைகள், சிறு வயது ஆண் குழந்தைகள் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா மடிந்து விட்ட கன்னி பெண்கள். இப்போ கன்னி அப்படின்னா இறந்து போனவர்களை தான் அது குறிக்குது. சில பேருக்கு குழந்தையாக இறந்துருவாங்க, 10 வயசுக்குள்ளே இறப்பாங்க, 1 வயசுக்குள்ளே இறந்தவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையை துச்சம்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சிலர்கள் 20 வயசு வரையில் இருந்து இறந்துருக்கிறாங்க, 24, 30 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாமலேயே இருந்து இறந்துடுறாங்க. ஒரு சிலர் 50, 60 வயது வரையிலும் கூட அவங்க இறந்துடுறாங்க. அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லார் வீட்டுகளிலையுமே இந்த குடும்பத்தில் அபார்ஷன் நடக்குது. குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்பத்தையே கருவாக்கினால் ஒரு பெண், இன்பத்தை கருவாக்கினால் ஒரு பெண், உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தி அடைய செய்பவளும் பெண்தான். ஒரு உயிருக்குள்ளே ஒரு உயிரை சுமந்து மனித குலத்தை விருத்தி அடைய செய்யக்கூடிய ஒரு பெண் தாய்மை அடையாமலேயே அவள் இறந்து போகிறாள். அப்போ அதுக்கு ஒரு பவர் ஜாஸ்தி, அதாவது சக்தி வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட புராணங்களும் சொல்லுகிறது, தேவி பாகவதமும் சொல்லுகிறது, ரிக்வேதத்திலும் வருகிறது, விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலையும் அது சொல்லப்படுது. அப்போ கிட்டத்தட்ட மனித குலம் தோன்றிய காலம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பெண்களுக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. இப்போ ஒரு பெண் மணமுடிக்காமல் மறைந்தால் அதுதான் கன்னி வழிபாடு. திருமணமே முடிக்காமல் இறந்து விட்டால் அது கன்னி வழிபாடு. இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு 25 வயசு வரையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இறந்துட்டால் அவனையும் கன்னி என்றே அழைக்கிறார்கள். இப்போ இந்த கன்னிகள் தங்களுடைய சராசரி வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இவங்களை நாம் வணங்க வேண்டும். இவங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இயற்கையாக அனுபவிக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் செய்து விடுவாங்க. கன்னி வழிபாடு தடைபட்டு போனால், இறந்தவர்களை வணங்காமல் போனால், குடும்பத்தில் இயற்கையாக நடைபெற வேண்டிய எல்லா விஷயங்களும் தாமதமாயிட்டே போகும். அதே போல் கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக போய்விட்டதினால் இவர்கள்தான் குலதெய்வம், குடும்ப தெய்வமாகவும் மாறிவிடுகிறார்கள். அதனால் எந்த வீட்டிலையும் இப்படி இறந்து போனவர்கள் இருப்பார்கள். கன்னி பெண்களுக்கு விரைவில் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த கன்னி வழிபாடை நாம் செய்யணும். கன்னிகளை வழிபடுறதுனால சுமங்கலிகள், வீட்டில் கல்யாணம் ஆகி சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அவங்களுக்கு கூடுது. அடுத்தாப்புல இவங்களுக்கு எப்படி வழிபாடு எந்த மாதத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். தை மாதத்தில் பிறந்து 2ஆம் நாள் கொண்டாடலாம். தை வெள்ளி என்று செய்யலாம், தை அமாவாசை என்றும் செய்யலாம். அதே போல் தை பூசத்தன்றும் இந்த வழிபாடை செய்யலாம். தை பூசத்தன்றும் இந்த வழிபாடை செய்யலாம். பங்குனி உத்தரத்திலும் இந்த வழிபாடை செய்யலாம். அப்போ அது மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோடு நாம் குடும்ப உறுப்பினர்களை இணைக்கின்ற ஒரு பெரிய விழா தான் இந்த கன்னி வழிபாடு. திருமணமாகி போன பெண்கள், அண்ணன் தம்பி தங்கைகள் இவர்கள்லாம் ஒன்றாக இருந்து வருடத்திற்கு ஒரு முறை ஒரு விழாவாக எடுத்து சாமி வீட்டு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடும்போது அந்த கன்னி அப்படியே குளிர்ந்து இருக்குமா.
கன்னியை வணங்க வணங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை இல்லை, நாங்கள் குடும்பத்தில் 10 பேர், அன்னை ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், எங்கள் அக்கா எங்கே இருக்கானே தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்வார், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது எந்த ஊரில் இருக்குன்னே தெரியாத அளவு இருக்கலாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த கன்னி தெய்வ வழிபாடு வந்து வெட்டி வழிபாடாக கும்பிட்டுருக்காங்க. அப்போ கன்னி தெய்வ வழிபாடு வந்து இளநார் பெட்டி அப்படின்னு சொல்லி நார் பெட்டியில் தான் செய்வாங்க. அந்த பெட்டியெல்லாம் கொண்டுட்டு வந்து ஆற்றில் வைத்து வணங்கி வழிபடக்கூடியதும் இருக்குது. ஆற்றில் போய் மணல் பரப்பில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னி தெய்வ வழிபாடு இது பண்ணி நிறைய முறையாக தெரிந்தவர்களை வச்சு யாரும் பார்க்காமல் 4 பக்கம் துணிகளை இது பண்ணி திரையாட்டம் போட்டு அதை செய்வாங்க. இது வந்து அந்தி கருக்கள் நேரத்தில் தான் இந்த வழிபாடு செய்வாங்க. அந்தி நேரம், இரவும் பகலும் உரசிக்கொள்கின்ற நேரம், அதில் தான் கன்னியை வணங்குதல் நடக்கும். இளநார் பெட்டி, அந்த பெட்டியை நல்ல முறையில் வாசனை திரவியங்கள்லாம் வச்சு அந்த பெட்டியை ரொம்ப அற்புதமாக தொடச்சி வச்சுருப்பாங்க. நல்ல வாசனை திரவியங்கள்லாம் பூசியிருப்பாங்க. அதில் மஞ்சள் கிழங்கு, சிற்றாடைன்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் சேலை, கண்ணாடி, சீப்பு, வளையல்கள், அப்புறம் பிச்சிப்பூ, அப்படி இல்லைன்னா மறிக்கொழுந்து, சாம்பிராணி எல்லாம் முழுவதும் நல்லா காட்டுவாங்க. காட்டிட்டு ஒரு முற்றத்தில் போய் நீர் தெளித்து வச்சுட்டு கன்னியை வரவேற்பாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பக்கம்லாம் நூல் கட்டி அழைத்தல் அப்படின்னு இருக்கும். வெளியில் ஒரு பசுஞ்சாணத்தில் ஒரு விளக்கு ரெடி பண்ணி ஒரு விளக்கை வச்சு அதில் ஒரு நூலை கொண்டுட்டு வந்து இந்த பெட்டிக்கிட்ட வச்சுருப்பாங்க. அந்த நூல் காற்று பயங்கரமாக ஆடிச்சுன்னா அந்த கன்னி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் மெல்ல நூலை அப்படியே மெல்ல மெல்ல இழுத்து கொண்டுட்டு வந்து பெட்டியில் வச்சு கும்பிடுவாங்க. இப்போ இந்த கன்னி பெட்டியை வைக்கும்போது வழிபடும் பொழுது அந்த குடும்பத்தில் பூப்படைந்த பெண்கள், இப்போ பருவத்துக்கு வந்த பெண்களுக்கு மூச்சு இறைச்சி மூச்சு கெஸ்ஸு கெஸ்ஸுன்னு வரும், அருள் வரும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னோடனே அது பேசும். அதே போல் வரப்போகிற துன்பத்தையும் வந்த துன்பத்தையும் அது சொல்லும். அப்போ வருடத்திற்கு ஒரு முறை எல்லாரும் கூடும் பொழுது தெய்வமே வந்து நின்று நமக்கு இந்த அடுத்து வரப்போகிற துன்பத்தை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லும். கிரகங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் குடும்ப தெய்வங்களுக்கும் கன்னி தெய்வங்களுக்கும் இருக்குது. இந்த குடும்பத்தை கன்னி தெய்வ வழிபாடு சரியாக செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு எந்த செய்வனை தோஷமும் வீட்டுக்குள்ளே வராது. ஒன்று, அதனால தான் வீட்டினுடைய நிலைவாசல் படிக்க 2 பக்கமும் மாடாக்குழி போட்டிருப்பாங்க. வெளியிலேருந்து இருக்கக்கூடிய அனுக்கிரகம் பண்ணுறவங்களுக்கும் உண்டு. வீட்டுக்குள்ளே சாமி ரூம்லேயும் மாடாக்குழி வச்சுருப்பாங்க. அதில் போய் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ வந்து வழிபாடெல்லாம் வந்து கன்னி மூலையில் தான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. வீட்டினுடைய தென்மேற்கு மூலை, சப்த மாதாக்கள், அதுபோல் காளி, வீரபத்திரர், இது போன்ற தெய்வங்களும் கூட துணைக்கு அங்கே இருக்கும். அதே போல் ஒரு வருஷம் முதல்ல சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு உயரமான இடத்துல தூக்கி அந்த பெட்டியை வச்சுருவாங்க. அதற்கப்புறமேலு 2வது ஆண்டு அடுத்த வருஷம் எடுக்கும்போது அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா வச்ச மல்லிகை பூவெல்லாம் கூட வாடாமல் வதங்காமல் இருக்கும். சிலருக்கு இந்த எலுமிச்சை, அந்த நெல்லிக்காய் அளவில் இந்த குண்டு மஞ்சள்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் மஞ்சள் கிழங்கு அது என்ன செய்யும், துளிர்த்து இருக்கும். அப்படி இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா கன்னி துடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். முளை விட்டுச்சு, மஞ்சள் கிழங்கு முளை விட்டுச்சுன்னா அந்த கன்னி துடியாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் படைகளில் பொறுத்தளவில் நிறைய பதார்த்தங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. குறிப்பாக இனிப்பு படைகள், பணியாரம், அதிரசமெல்லாம் அந்த இதில் இடம்பெறும். அதே போல் கன்னி துடியாக இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா அதற்கு தகுந்தபடி அவர்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இந்த வெள்ளைப்பள்ளி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். வெள்ளைப்பள்ளி வீடுகளில் இருந்தாலே வீட்டினுடைய குலதெய்வம் கன்னி தெய்வம் இருக்குது என்று அர்த்தம். அதே போல் ஒரு குழந்தை வந்து கன்னி தெய்வத்தை வணங்கியிருக்கிறாங்க, குழந்தையாக இருக்க போகும்போது வணங்கியிருக்கிறாங்க ஒரு வீட்டில். அப்படி வணங்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கன்னி வந்து 22, 23 வருஷம் வணங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் கனவுல போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுது, அம்மா நான் இப்போ பெரிய பிள்ளையாயிட்டேன், இப்போவும் எனக்கு சின்ன பாவாடை சட்டை வச்சா எப்படி
எனக்கு சேலை ஜாக்கெட்டில் வேணும் அப்படின்னு கேட்குது. உடனே அவங்க அதை வச்சதுக்கப்புறம் அதை ஏற்றுக்குச்சு. அதே போல் ஒரு வீட்டில் கன்னி தெய்வத்தை வணங்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க ஒரு நாள் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை ராத்திரி ஆனால் அழுதுகிட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் ஒன்றும் தெரியல. கடைசியில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு பெரியம்மா, ஒரு வயசானவங்க இருந்துட்டு, ஒருவேளை அவங்க கன்னிசாமி அவங்க வீட்டில் இருந்தாலும் இருக்க முடியும், அதனால் கன்னி மூலையில் கொண்டுட்டு போய் இந்த குழந்தைய படுக்க வச்சு அந்த திசையில் பார்த்து எல்லோரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, எங்கள் வீட்டில் இருக்கிற கன்னியை இந்த குழந்தைய நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை அனுக்கிரகம் பண்ண உடனே அந்த குழந்தைய சிரிச்சுக்கிட்டு அழுகையை நிப்பாட்டிருச்சு. இப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலையும் இன்னும் அந்த தெய்வங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நம்ம கன்னி தெய்வங்களை மறக்கக்கூடாது. நிறைய பேர்கள் அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைகள்லாம் 6 மாதம் 8 மாதத்தில் இல்லை இறந்துடுது. அதெல்லாம் அந்த அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அலையுது. பல வீடுகளில் பார்த்துருக்குறோம். சில வீடுகளில் கட்டிலே கீழேயோ உட்காந்துருக்கோம். இப்படி இறந்து போன கன்னியர்கள் இன்னமும் உயிரோடு வாழ்கிறாங்க. இதை விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாது, மெஞ்ஞானத்தால் சொல்லலாம். ஆகையினால கன்னியர் வழிபாடு என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இறந்து போனால் அவர்களை நாம் வணங்க வேண்டும். பக்தியால் தான் இது சாதிக்க முடியும். ஆகையினால கன்னிதை வழிபாடை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உங்களில் யாராவது குழந்தை அபார்ஷன் பண்ணி இருந்தால், 6 மாதத்தில் இறந்திருந்தால், 2 வயசு வரைக்கும் இறந்திருந்தாலும் அதே போல் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நான் சொன்ன முறையில் வணங்கி வழிபடலாம். அதை பெரியவர்கள் முன்னின்று எடுத்து கொடுப்பார்கள். ஆகையினால இந்த கன்னி வழிபாடை பற்றிய நீங்கள் நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஆகலை, டைவர்ஸ் ஆகுது, பிரச்சனைகள் வருது, கோர்ட்டு கேஸுன்னு வருது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம்லாம் குறைவாக இருக்குன்னு காரணம் என்ன என்றால் இதுதான் அடிப்படை உண்மை. இது இன்றைய விஞ்ஞானம் இதை மறந்து விட்டது. மீண்டும் நாம் பழைய நினைவுகளோடு இந்த விஷயங்களை தொட்டு காட்டுகிறோம். அதனால் நாம் நம் தெய்வத்தை வணங்க வேண்டும். நாம் தெய்வம் குளிர்ந்தால் நாம் குளிர்வோம். ஆகையினால எல்லோருக்கும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே என்று தாயுமானவரை சிந்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.